सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அறிவுக்கு இணங்கு வள்ளுவரை அன்புக்கு வணங்கு வள்ளலாரை கவிதைகள் வழங்கு பாரதியை மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு. தெய்வத்தின் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில்
துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பதும் பண்பாகும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு, தெய்வத்தின் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவச் சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார், அழுவது யார் தெரியும் அப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவச் சிரிப்பு, ஆணவச் சிரிப்பு.
வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறெறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே, எழுதி வைப்பார் ஏட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவச் சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா? தருமத்தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா? உண்மை தன்னை ஊமையாக்கி தலை குனிய வைப்பதா? தலை குனிய வைப்பதா? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவச் சிரிப்பு, ஆணவச் சிரிப்பு. தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ, அதை கேள்வி கேட்க ஆளில்லாமல் பார்த்து நிற்பதோ? நான் ஒரு கை பார்க்கிறேன், நேரம் வரும் கேட்கிறேன். பூனை அல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன், போக போக காட்டுகிறேன். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு.
மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஆகாரம் உண்ண எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடிவாங்க. ஆகாரம் உண்ண எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடிவாங்க என்ற அனுபவ பொருள் விளங்க, அந்த அனுபவ பொருள் விளங்க காக்கை அண்ணாக நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுறீங்க. காக்கை அண்ணாக நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுறீங்க. காக்காகன ஒன்னாக கூடுறீங்க. வாங்க கா கா கா. சாப்பாடு இல்லாம தவிக்குதுங்க, எனக்கும் பாடு போட்டு மனம் குமுறுதுங்க. சாப்பாடு இல்லாம தவிக்குதுங்க, எனக்கும் பாடு போட்டு மனம் குமுறுதுங்க. உயிர் காப்பாத்த கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் காப்பாட போடுறாங்க பாருங்க. உயிர் காப்பாத்த கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் காப்பாட போடுறாங்க பாருங்க. அந்த சண்டாளர் எங்கவே தன்னலமும் நீங்கவே தாரணி வீதியிலே பாடுங்க. ராகம் கா கா கா. எச்சிலை தண்ணிலே எரியும் சோத்துக்கு பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே, பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே. எச்சிலை தண்ணிலே எரியும் சோத்துக்கு பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே. இழைத்தவன் வலுத்தவன் இனச்சண்டை பணச்சண்டை, இழைத்தவன் வலுத்தவன் இனச்சண்டை பணச்சண்டை. எத்தனையோ இந்த நாட்டிலே, எத்தனையோ இந்த நாட்டிலே. பட்டி ஜாதி நீங்க எந்த பகுத்தறி வாழற பார்க்காதீங்க. பட்டி ஜாதி நீங்க எந்த பகுத்தறி வாழற பார்க்காதீங்க. பச்சமாயிருங்க, பகிர்ந்து வாழுங்க, பழக்கத்தை மாத்தாதீங்க. எங்க பாடுங்க கா கா கா. ஆகாரம் உண்ண எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடிவாங்க. ஆகாரம் உண்ண எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடிவாங்க என்ற அனுபவ பொருள் விளங்க, அந்த அனுபவ பொருள் விளங்க காக்கை அண்ணாக நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுறீங்க. காக்கை அண்ணாக நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுறீங்க. காக்காகன ஒன்னாக கூடுறீங்க. வாங்க கா கா கா. சாப்பாடு இல்லாம தவிக்குதுங்க, எனக்கும் பாடு போட்டு மனம் குமுறுதுங்க. சாப்பாடு இல்லாம தவிக்குதுங்க, எனக்கும் பாடு போட்டு மனம் குமுறுதுங்க. உயிர் காப்பாத்த கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் காப்பாட போடுறாங்க பாருங்க. உயிர் காப்பாத்த கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் காப்பாட போடுறாங்க பாருங்க.
அந்த சண்டாளர் எங்கவே தன்னலமும் நீங்கவே தாரணி வீதியிலே பாடுங்க ராகம் கா கா கா. எச்சிலை தண்ணிலே எரியும் சோத்துக்கு பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே. எச்சிலை தண்ணிலே எரியும் சோத்துக்கு பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே. இழைத்தவன் வலுத்தவன் இனச்சண்டை பணச்சண்டை இழைத்தவன் வலுத்தவன் இனச்சண்டை பணச்சண்டை எத்தனையோ இந்த நாட்டிலே எத்தனையோ இந்த நாட்டிலே. பட்டி ஜாதி நீங்க எந்த பகுத்தறிவாளர பார்க்காதீங்க. பட்டி ஜாதி நீங்க எந்த பகுத்தறிவாளர பார்க்காதீங்க. பச்சமாயிருங்க பகிர்ந்து வாழுங்க பழக்கத்தை மாத்தாதீங்க. எங்க பாடுங்க கா கா கா. ரசிகா ரா ரா ரகளா ஜோ ரா ரசிகா ரா ரா ரகளா ஜோ ரா. ஆஹா படைச்ச உருவ ரெண்டு கதைக்கு வெளியே வந்து நெஜத்தில் அடிச்சுக்கிடுதே. ஒரு கை ஆக மறு கை சாய்க. கதையில் ஜெயிப்பதென்ன கிடைக்கும் நியாயம் என்ன தகுதி பொறுத்து தருவேன். பொம்மை நூலில் மாட்டும் பொம்மை நூலில் மாட்டும். ஓ விதையோ கதையோ என்ன அரண்டு பொரண்டு என்ன அருளும் அரக்க நானே.
பாடு ஒரு துளி மழையில் உலகமே நனைவதில்லை ஒரு நட்புக்கு இதுவரை இலக்கணம் இருந்ததில்லை ஒரு துளி மழையில் உலகமே நனைவதில்லை ஒரு நட்புக்கு இதுவரை இலக்கணம் நிழல் தரும் மரங்களை போல் வாழ்ந்திடு நட்புக்கு சிலுவைகள் இல்லை காதலை போல நட்பு பாதியில் பிரியாதே அழகிய மழலையை போல் நட்புக்கு ஆசைகள் அதிகமாயுண்டு காரணம் கேட்டு பார்த்தால் சொல்ல தெரியாதே உனை போல் எனையே காட்டும் நட்பென்னும் கண்ணாடியே விழுந்தால் எழுவே நட்பு தஞ்சாவூர் பொம்மைதான் தாய் போல பெண்மைதான் இரவுக்கும் இரவுக்கும் இடைவெளி எதுவும் இல்லை ஒரு நட்புக்கு இதுவரை இலக்கணம் இருந்ததில்லை இரவுக்கும் இரவுக்கும் இடைவெளி எதுவும் இல்லை ஒரு நட்புக்கு இதுவரை இலக்கணம் இருந்ததில்லை நண்பா நண்பா நாம் வண்ண வண்ண பட்டாம்பூச்சி போல ஒரு காக்கை கூடு அதுக்கில்லையே நண்பா நீயும் நானும் மரத்தில விண்மீன் போல அது தண்ணிக்குள்ள விட்டால் இங்கிடுமா நண்பா அன்பென்றால் நீதானே என் உறவென்றால் நீதானே உன்னையும் என்னையும் சேர்த்தது நட்புதான் அன்பென்றால் நீதானே என் உறவென்றால் நீதானே உன்னையும் என்னையும் சேர்த்தது நட்புதான் Fear management is a very important dimension in life. There's a beautiful story I read. Mullah Nasruddin, a Sufi character, was driving his car and his friend observed that every time there was a honking of a lorry, Mullah is to literally shiver. At the end of this journey, his friend asked, Mullah, why is that only the honking of a lorry you seem to shiver, not the honking of any other vehicle? He said, my wife has been eloped by a lorry driver. Since my wife has been eloped by a lorry driver, every time there's a honking of a vehicle, I'm scared the lorry driver will return the wife back to me. Friends, you see this, lot of people's life is lived out of fear. Bishas mataf pavate bisho deti surya. It is said in the Veda that everybody's life seems to be running out of fear, fear, fear. So life can be fear-oriented living or life can be love-oriented living.
And the greatest gift you can give to yourself, if you can transform your life from fear-oriented living to love-oriented living, this transformation will make your life very juicy, very happy, very alive. If you closely observe, even people pray and their prayers are also out of fear. And hence this expression, you have to be God-fearing. God is not something to be feared, God is something to be loved. And therefore, even our prayers are also born out of fear. And if your prayers are born out of fear, then you will find unconsciously you become manipulative in your very prayer itself. I always feel people are so unconscious, but because of unconsciousness, they are not aware of the fact that they are so manipulative that they themselves are not aware that they are manipulative. The height of manipulation is you yourself are not aware you are manipulative. And when you live out of fear, even your prayer is out of fear, there is a subtle unconscious manipulation which happens. There was a person who wanted to cross the river, and he had put all his money to build a beautiful palace, and therefore at the final completion of his palace, he wanted to inaugurate the beautiful palace that he had built. And as he was crossing the river, suddenly there was a storm and the boat was about to be sunk. Suddenly this man turned to be very religious. He kneeled down and prayed, "Oh Lord, please save me, please save me. And if you save me, I promise you, I will sell the palace and offer it to the poor. At least I'll have the opportunity of seeing the palace that I have constructed." He kneeled down and turned to be very religious. And suddenly, like a miracle, the Lord heard his prayer and the storm subsided. The boat was no more threatened to be sunk. And suddenly this man realized, I think I was too fast in making a deal with the Lord. Maybe I was too fast. And as this soliloquy was going on in his mind, again the storm became turbulent. The boat was about to be sunk. And so again this man kneeled down and said, "Oh Lord, I was only joking with you. Can't you take the joke lightly? I promise you, when I see the palace, I will sell the palace and offer it to the poor." Again the storm subsided, and now he knew that I had better sell the palace and offer it to the poor. He came to the other side of the shore, he saw the beautiful palace, and his manipulative mind created a device. He bought a cat, tied the cat to the palace, and started announcing to people. He says, "Anybody who buys the palace, you can buy it for only 100 rupees. But whoever buys the palace must buy the cat, and the cat is 5 million rupees. He went on making this announcement. One of them bought the palace, gave 100 rupees, bought the cat, which is 5 million, and then an interesting thing happened. He went to the temple, said, "Oh Lord, I'll keep up my word. Now, I said the proceed of the palace I'm giving it to the poor. The proceed of the palace is only 100 rupees, so you take it. The cat is my cat," and he takes the 5 million and goes away. We are so manipulative that we ourselves are not aware we are manipulative. So if your life is lived out of fear, even our prayers become highly manipulative. And therefore, the greatest gift that we owe ourselves is transform fear-oriented living to love-oriented living. And if that happens, you find your life becomes extremely powerful, or else your life is lived out of fear. And when your life is lived out of fear, there's no strength in life, there's no power in life, and therefore fear has to be transformed. Goodness should come from strength and not from weakness. I find a lot of people are good, but their goodness is not coming from strength. They are good because they have no courage to be bad. When you have no courage to be bad and then you are good, your goodness is not coming from strength. And if goodness comes from strength, then you will find life is very, very powerful.
And your goodness cannot come from strength because there is always an undercurrent fear. And this fear literally starts eating people's life. To handle fear from a yogic approach, from a wise approach, is a very important education that we have to expose ourselves. People always come and say, Swamiji, how to handle fear? First I tell them, you know what is the meaning of the word fear, or what is the spelling of the word fear? F-E-A-R. Most of people's fear are fantasized experience appearing real. You know, in my workshop called Life Program, which is a 3 days workshop, I work on using spirituality for self-development. I always make people come there and say, how many of you are scared of public speaking? And there will be always a group of people who are scared. I make people come up there, stand on the stage, and just tell them, just look at the audience. And if possible, say a few words. And you will find people literally shivering. Just looking at the audience, people are scared. Their legs start jittering, hands start shaking there, just looking at the audience. Then I tell people, study has shown there are 3 to 4 great fears. And you have to be aware of these 3 to 4 fears and handle it wisely. One of the greatest fears, according to research, has been the fear of public speaking. Second is the fear of death. Third is the fear of insecurity. Fourth is the fear of rejection. And of all the fears, the fear of public speaking, people are afraid more than the fear of death. Now, what is so difficult of public speaking? So I make people stand and say, what is that you are really afraid of? And you will find they don't know what they are afraid of. They say, Swamiji, I have never spoken in the public and therefore I'm scared. I say, if you have never been in front of the public, now you are in the front of public. So feel happy about it. But then they are scared. And then we explore into this fear. And I tell them, see, your fear is simply a fantasized experience appearing real. You're just fantasizing it there and you're scared about it. So to handle fear, especially when there's a fear of public speaking, I give them the 3 E's technique. I say, first, experience your fear. Second, enjoy it. Third, explore into it. So therefore, in these encountering sessions in my life program, I make people stand and then their legs start shivering, shaking. I ask them, now experience your fear. What is the experience of your nervousness? I ask this question. They say, I'm just nervous. I said, what is the experience of your nervousness? And so often I find people can't articulate the experience. They are more busy giving an explanation why they are afraid rather than the experience of their nervousness. And invariably, now I make them realize your experience of nervousness is what? He says, my legs are shaking, my hand is shaking. And then I tell them, can you experience the experience of your nervousness? Listen carefully, friends. Can you experience the experience of your nervousness? Now, this may appear to be a simple statement, but it's so difficult for people to experience. We don't experience an experience. We are too busy interpreting an experience. We are too busy judging an experience. We are too busy evaluating an experience. I tell them, drop all that, just experience innocently your nervousness. Your legs are shaking means what? Your legs are shaking. A lot of people go to the disco to make it shake. And without a disco, your legs are shaking. Beautiful. Just experience it, I said. We don't experience an experience. Isn't it, friends? Doesn't it happen so often? You go to a doctor. Now he brings an injection. You turn your head this side and he touches you and you scream. And the doctor said, I've only put alcohol strip itself. I've not even injected. Now the anticipation of pain is sometimes more painful than pain itself. So we are not with an experience. We are more with an explanation of an experience. Now this is a very important principle. In Taoism, it is called Ta Tata. Ta Tata means, can you experience the suchness of what is? In yoga, we call it Satta. Can you experience the Satta means the isness of what is? And if you can learn to practice this, it is so beautiful. You are eating your food, can you experience the experience of eating?
You're taking a bath, can you experience the experience of taking a bath? But what happens to us? You're eating your food, you're thinking of the bath. When you're taking the bath, you think of your boss. When you meet your boss, you think of your wife. When you meet your wife, you think of your boss' wife. And thus, you don't experience an experience. You're always lost somewhere. So, if you can learn to practice this, and it will help you very much in fear management, whatever you are doing, experience the experience. You're listening to me? Experience the experience. You're seated on the chair, experience the experience. You're walking, experience. So I make my students stand, and when their legs are shaking, I just tell them, experience the experience of your leg shaking. And when they start experiencing the experience and not judging, evaluating, then you will find the experience is such an innocent, beautiful experience. So first, experience. Second, can you simply enjoy the experience? Because unconsciously they are not enjoying the experience. So experience. Second, I said learn to enjoy. Their legs are shaking. I said enjoy your leg shaking. It's so beautiful. Means your nervous system is very alive. Your hands are shaking. Good. Enjoy it. Learn to go on enjoying whatever you are doing. Then you will find the whole quality of experience is different. So they're standing on the stage. First I make them experience. After some time I ask them, how do you feel? Now your tension would have reduced. Then I bring in the dimension, can you enjoy? And say, beautiful, your legs are shaking. Beautiful, my hands are shaking. When the moment you learn to enjoy it, fear reduces. You have a different strength of handling it. Lastly, I say, can we explore this fear of public speaking? And when you explore, people give lot of explanation. Swamiji, I have never spoken in the public. This is the first time in the public, therefore I'm scared. I tell them, the first time you get married, you're not scared. First time you go to Switzerland, you're not scared. So what is the genesis of this fear? Can you explore? And when you slowly explore, we find the genesis of fear is this. We are caught up in the structure called looking good. There are three important structures. There is looking good, feeling good, and being good. You're standing in front of the people. Now you are scared. The genesis of fear is you're looking good. Not physically, but psychologically you want to look good. Psychologically, what are people talking about me? They may criticize me. They may say I'm not a good speaker. They may say I'm such an idiot. Now their speaking starts breaking a certain image that you want in their eyes, and the image that you want is you want people to look at you as you want them to say is a good person. You're caught up in this game called looking good. Not looking good physically, but psychologically looking good. We have an image about ourselves, and we want our image to be endorsed and respected by the other person. And if somebody does not endorse your image gets stabbed. This is a big psychological sickness that we are caught up in this game called looking good. Looking good is different from being good. Your whole genesis of fear, what will people talk about you? And if they talk negative, your image gets stabbed. So therefore, you're caught up in this image game. Now, you have to learn to develop another value system. Learn first to have the value of being good. Based on being good, learn to feel good. And lastly, give this priority of looking good. But at present, people's priorities are confused. They want first the looking good and last the being good. So I help people to reorganize their priorities. The most important priority is being good, based on being good, feeling good, and lastly looking good. And when you have this, you find many of our fears, especially the fear of public speaking, will just drop away. There was one student of mine who did my workshop in Chennai, and she came to me and said, Swamiji, I'm very unhappy. She was a young girl, hardly about 21, 22 years. She became a widow at the age of 18 years. And she was feeling very lonely, and I asked her, why can't you get married? To which she said, Swamiji, how can I get married? I'm an Orthodox
South Indian Brahmin. I asked her, is it wrong for you to get married? She says, no, it is not wrong for me to get married. But what will people talk, Swamiji, if I get married? I asked her, what are people talking about you? Now, she said, people are talking about me that I'm a Satya Savitri, I'm a very good girl. But, so people are talking good about me. But I asked her, are you feeling good? You're looking good in their eyes, but are you feeling good? She says, no, I'm not feeling good. Then I asked her, are you being good to yourself? She said, no, I'm not being good to myself. Then I said, you're only caught up in looking good, and you have sacrificed feeling good and being good for the sake of looking good. All this is because your priorities are all messed up. And therefore, if you can reorganize your priorities first on being good, based on feeling good, and lastly looking good, you will find you will be able to manage your fear much better. Many of our fears is all the fear, what will people talk about me? It's like this beautiful story. A father and a son was going along with a donkey. The father sat on the donkey, and people start telling in that village, what type of man he is. Young son is walking and the father is seated on the donkey. The father heard this, so he got down and made the son sit on the donkey. Again, villagers started speaking, what type of father he is. The old man is walking, the young son is seated on the donkey. What type of education he is giving. He heard this, and again, both of them sat on the donkey. Again, villagers started talking, what type of father he is. So much of cruelty to the animal. Both of them are seated on the donkey. Now again, he heard this, both of them got down and the donkey was alone and they were walking at the side. Again, villagers spoke, what type of father he is. They are not making use of the donkey. The donkey is walking alone. The only choice left is both of them were carrying the donkey. This is what happens. You're too caught up what people will say. People will say anything. In Hindi, there's an expression, logon ka kaam hai kehna. Always they will be talking. So therefore, you're too caught up in looking good, the whole orientation changes. And therefore, friends, first is learn to reorganize your priorities. Many of it you are caught up in the game of looking good. And if you can reorganize being good based on feeling good, looking good should be the last priority, then you will find you'll be able to handle your simple fear of public speaking in a much better way. The first great fear is the fear of public speaking. The second great fear is the fear of death. A lot of people are afraid of death. We are afraid of death for we look at death as an enemy to life. But if you can reorganize your perception, your paradigm, and yoga helps us in reorganizing our paradigm, don't look at death as an enemy to life, as an end of life. Look at death as an encounter in the spectrum of life. Your perception towards death, if it changes, what yoga invites us to do, don't look at death as an end of life. It is only an incident in the spectrum of life. It is like changing a house. When you change a house, it doesn't mean to say that you have to be scared of. So too, death is only an incident in the spectrum of life. Lord Krishna in the Gita says, Dehinosmin yata dehe kaumaram yauvanam jara tata dehantara prapti dhiras tatra mukhyati. The Lord says in the Gita, don't be scared. Just look, death is constantly being happening. Dehinosmin yata dehe kaumaram. You're born as a child. Then you become a youth. Then you're dead to your child. You're born to youth. Again, become middle age. You're dead to youth. You're born to middle age. Then again, you become old. You're dead to the middle age. You're born to the new age. And therefore, death is constantly happening. Right now, today is gone. The next moment is born. So death is not an end of life. Death, in fact, is the very platform from which life emerges. So if you change your perception of death as an end of life, then you find your experience of death is an experience to be experienced in the spectrum of life. Somebody came to a famous Indian poet and asked him this question, I'm scared of death, what should I do? And this poet said beautifully, why are you afraid of death? If you can learn to trust life,
then you will learn to trust even death. And he gives a beautiful example. He says, even before you are born, God has been so kind. Milk is created in the breast of your mother even before you are born. If this is the kindness of nature, the kindness of existence, even before you are born, so too when you are living, who knows, there can be another world which is being already created. Learn to trust. We are really not afraid of the unknown. People tell me, Swamiji, the fear of death is the fear of the unknown. I always tell them, how can there be a fear of the unknown? Are you afraid of Ladalodai? No. What is Ladalodai? Gabagabai? No, Ladalodai, Gabagabai, you do not know. And if you do not know, you cannot be afraid of. You are only afraid of the fear of losing the known, not that you are afraid of the unknown. This poet says, even before you are born, nature has been so kind. So too, as you are living, there can be another world created to you. So therefore, learn to trust. And if you can bring this energy called trust in your life, you will find you will be able to get over the fear of death. Hence, Lord Krishna in the Gita says, Shraddhavan labate jnanam. Learn to have Shraddha, he says. Once when you have trust, then you will find life becomes extremely powerful and you can manage your fear wisely. Listen to this beautiful Sufi story. There was a Sufi mystic who got married, and after marriage, he has not even spent that night. The marriage party had to cross the river, and suddenly there was a storm. And when there's a storm, the whole boat was about to be sunk. Now the Sufi mystic was very relaxed because the necessary people were balancing the boat. But the Sufi mystic's wife got angry at the husband and said, are you not scared that we are going to die? We have not even lived for one day of married life, and so many years we are in a romantic relationship. Are you not scared? To which the Sufi mystic said, I am not scared. The wife asked, what is the secret of you not being afraid? He got up, took out the knife and charged at her. He put the knife under her neck and said, I'm going to kill you. And asked the wife, are you scared? And the wife said, I am not scared. The husband said, what is the secret of you not being scared? To which the wife said, the knife may be dangerous, but the one who is wielding the knife loves me very much, and therefore I am not scared. Exactly in the same way, the Sufi mystic said, the waves may be dangerous, but the one who is wielding the waves, the Lord, loves me very much, and I trust that, and therefore I am not scared. And if you have the power of trust, you will find you will be able to sail through the storms of life in a much different way. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். நடக்கும் என்பார் நடக்காது. கொடுத்த பந்தல் அழகு பார்த்து துள்ளும் ஒருவன் மனம் இங்கே, கொடுத்த பந்தல்
துள்ளும் ஒருவன் மனம் இங்கே பிரித்த பல்கள் கோலம் கழுது பேதை கொண்ட துயரிங்கே பிரித்த பல்கள் கோலம் கழுது பேதை கொண்ட துயரிங்கே துயரிங்கே நடக்கும் என்பார் நடக்காது அருந்து போன உறவறியாமல் அழைப்பு கொடுக்கும் மனம் இங்கே அருந்து போன உறவறியாமல் அழைப்பு கொடுக்கும் மனம் இங்கே ஆசை கயிறு அருந்ததாலே அடைந்து கிடக்கும் பெண் இங்கே ஆசை கயிறு அருந்ததாலே அடைந்து கிடக்கும் பெண்ணிங்கே பெண்ணிங்கே நடக்கும் என்பார் நடக்காது நடக்காதென்பார் நடந்துவிடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும் நடக்கும் என்பார் நடக்காது சங்கம் ஆண்டு நின்ற தமிழன் நான்காம் தமிழன் தமிழன் நாம் தாம் தமிழன் வீரத்தோடும் மானத்தோடும் நீதியோடும் வாழ்ந்து வந்த தமிழன் நான்காம் தமிழன் தமிழன் நாம் தாம் தமிழன் சுயம் தேகின்றான் ஆங்கிலத்தை நுனிநாக்கில் அடை காக்கின்றான் வாழ்வதற்கு தாய்மொழியை அடகு வைக்கின்றான் வரலாற்று அன்பு பண்பை குடை சாய்க்கின்றான் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உன்னதத்தின் தத்துவத்தை குழியில் தள்ளி கொடி பிடிக்கின்றான் தமிழன் நான்காம் தமிழன் தமிழன் நாம் தாம் தமிழன் மூன்று தமிழ் போற்றி என்று மூன்று சங்கம் ஆண்டு நின்ற தமிழன் நான்காம் தமிழன் தமிழன் நாம் தாம் தமிழன்
என்று 3 சங்கம் ஆண்டு நின்ற தமிழன் நான் தாம் தமிழன் தமிழன் நாம் தாம் தமிழன் வீரத்தோடும் மானத்தோடும் நீதியோடும் வாழ்ந்து வந்த தமிழன் நான் தாம் தமிழன் தமிழன் நாம் தாம் தமிழன்